யூடியூபர் சவுக்கு சங்கர் ஜாமீன் கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி வணக்கம். அந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? இந்த மனு மீதான விசாரணை எப்பொழுது நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம்? யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கு, கஞ்சா வைத்திருந்தார் என்று தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் ஜாமீன் கோரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மதுரையில் இருக்கிறது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிறது. இங்குதான் யூடியூபர் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்தார் என தேனி மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த வழக்கில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கானது 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனிடையே தேனியில் உள்ள தனியார் தங்குமிடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கைது செய்வதற்காக தேனி வந்த கோவை போலீசாருக்கு உதவியாக பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டிருந்த தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாக்கியம் என்பவரை பெண் என்றும் பாராமல் சவுக்கு சங்கர் தரைக்குறைவாக பேசியதோடு கீழே தள்ளியதாகவும், சவுக்கு சங்கர் கார் மற்றும் அவரது உதவியாளர் உள்ளிட்டோரிடம் தடை செய்யப்பட்ட 2.5 கிலோ கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்ததாக சவுக்கு சங்கரின் உதவியாளர்கள் ராம் பிரபு, ராஜரத்னம் ஆகியோரை கைது செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில். இந்த வழக்கானது 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.